இந்த சண்டை போடுற ரோலுக்கு, அடிதடி ரோலுக்கு ஒரு தாயை பிடிப்போம் ஆண்டவர் சொல்றார். ஓ ஜீசஸ் கிரைஸ்ட். பெண் என்றால் பலவீனமான பாண்டம் என்று வசனம் சொல்லுகிறது. A woman is a weak vessel. நல்லா கவனிங்க, வெசல் தான் வீக். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்ன வீக்? ஆமா, வெசல்னா அது என்னத்தை குறிக்கிறதுனா நம்ம சரீரத்தை குறிக்கிறது. வீட்டுல ஒரு ஆணுடைய வேலை பாதுகாப்பது. அதனால பெண்ணுனா வீக்கம், பலவீனமான பாண்டம்னா பாடி தாங்க வீக்கு. மற்றபடி ஒரு பெண் பலமானவள். ஒரு பெண் என்பவள் ஒரு பராக்கிரமசாலி. எத்தனை குடும்பங்களில் நம்முடைய தாயார் குடும்பத்தை கட்டி எழுப்பி இருக்கிறார்கள். சில குடும்பங்களில் கணவன் மரித்த பிறகு ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளை வளர்த்து மெடிசின் படிக்க வச்சு, டென்டிஸ்ட்ரி படிக்க வச்சு பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கின தாயார் நம்முடைய சபையில் இருக்கிறாங்க, நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறாங்க. Come on, I want you to take a moment to put your hands and appreciate all those mothers. Praise the Lord. ஆண்டவர் அடிதடியான ஒரு ரோலுக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தாயை தேடுவோங்கிறாரு. அதுக்கு தான் ஆண்டவர் தெபோராளை கண்டுபிடிச்சு ஆண்டவர் சொல்றாரு, நீதாமா எனக்கு வேணும் அப்படி. தெபோராளாகிய நான், இந்த வசனத்தை எல்லாரும், come on, I want everybody to read this together. தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும், நான் தாயாக எழும்பும் அளவும். ஐயா, கிராமங்கள் பாலா கடந்துச்சான். ஆனா அது எது வரைக்கும் தான் பாலா கடந்துச்சு? தெபோராள் ஒரு தாயாக எழும்பும் வரையும் தான் அது பாழாக கிடந்தது. இஸ்ரவேலிலே ஒரு தாய் எழும்பின பொழுது இஸ்ரவேலுக்கு மீட்பு வந்தது, இஸ்ரவேலுக்கு மாற்றம் வந்தது, இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வந்தது, அவங்க பிரச்சனைக்கு தீர்வு வந்துச்சு. சில சமயம் உங்க வீடுகள், ஐயோ என் பிரச்சனை இப்படி இருக்குங்க, ஐயோ என் குடும்பம் இப்படி கிடக்குங்க, இது பாழா போயிருச்சுங்க, பணம் பாழா போயிருச்சுங்க, என் பிள்ளை இப்படி நடந்துட்டு இருக்காங்க, என் குட்டி இப்படி நடக்குதுங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் குடும்பத்துல ஒரு தாய் எழும்ப வேண்டும். ஒரு தாய் எழும்பும் பொழுது பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும் ஆண்டவர் சொல்லுகிறார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இப்போ ரொம்ப மோசமான ஒரு நிலையில இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறார்கள். இப்போ ஆண்டவர் இதுக்கு என்ன தெரியுமா தீர்வு பண்றாரு? நான் சொன்னது போல இதுக்கு தேவை மிலிட்டரி சொல்யூஷன் இல்ல, இதுக்கு தேவை மம்மி சொல்யூஷன். ஐயா, உங்க குடும்பத்தில் நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்குல்ல, ஆண்டவர் அதுக்கு தீர்வு என்னன்னு சொல்றாருன்னா, ஒரு யுத்தம் பண்ணுகிற தாய் தேவை என்று ஆண்டவர் சொல்கிறார். God is telling a fighting mother is the solution to the confusions that people are facing in their families. உடனே ஆண்டவர் ஒரு யுத்தம் பண்ணுகிற ஒரு தாயை எழுப்புகிறார். அவங்க பேர் தான் தெபோராள். எல்லாரும் தெபோராக்கு கை தட்டுவோம். இந்த தெபோராள் யார் அப்படின்னு சொன்னா, she was a prophetess. இந்த தெபோராள் ஒரு தீர்க்கதரிசி. ஆனா ஒரு தீர்க்கதரிசி மட்டும் இல்ல, அவங்க ஒரு நியாயாதிபதி கூட. மக்கள் பிரச்சனையோட வருவாங்க, உட்கார்ந்து எது ரைட் தப்புன்னு சொல்லணும். அது மட்டும் இல்ல, அவங்க அந்த தேசத்தின் மேல நியாயாதிபதினா, அந்த தேசத்துக்கு சண்டை வந்துச்சுன்னா இவங்க தான் சண்டையும் போண்டு. இந்த ரோலுக்கு நம்ம ஒரு தாயை பிடிப்போம் ஆண்டவர் சொல்ற. Now let me tell you, who said women are weak? ஏங்க, ஒரு பெண்ணுன்னா பலவீனமானவள் நீ யாருங்க சொன்னா? ஆண்டவரே இல்லைன்னு சொல்றார். இந்த காலத்துல அது வந்துட்டு நியூக்ளியர் வெப்பன் மாதிரி ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ஆர்மி ஃபோர்ஸ். ஒரு பெரிய, இட் இஸ் ஆக்சுவலி a heavy weaponry back in those days. ஆனா நம்ம ஆளுங்கள்ட்ட 40,000 பேர்ல ஒருத்தர்ட்ட கூட ஈட்டியும் இல்ல, கேடகமும் இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, டேய், 1000 ஈட்டி பண்ண முடியாததை ஒரு தாய் பண்ண முடியும். 900 இரும்பு ரதங்கள் பண்ண முடியாததை ஒரு தாய் பண்ண முடியுங்கிறார். That is the power of a mother. Oh bro, shut up, baraya. I tell you, God is looking. The battle is real. The enemy is fighting against our families, but God is telling, all I need is a fighting mother in the house. நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய எதிர்காலங்களுக்கு விரோதமாக பிசாசு யுத்தம் பண்ணி கொண்டிருப்பது உண்மைங்க. ஆண்டவர் சொல்றார், எனக்கு தேவையெல்லாம் யுத்தம் பண்ணுகிற ஒரு தாய். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், நீ ஒரு யுத்தம் பண்ணுகிற தாயா? Are you a fighting mother? நீ சண்டை போடுற ஒரு தாயா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்டுகிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆமான்னு சொல்லுங்க. இந்த தெபோராவை ஆண்டவர் சொல்றாரு, ஹே, இந்த இஸ்ரவேலுக்கு மீட்பு ஒரு தாயால தான் வரப்போகுது. உடனே தெபோராள் என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவர் சொன்னதும் பாராக் அப்படிங்கிற ஒரு அந்த ராணுவ தளபதியை கூட்டிட்டு வாடா போலாங்கிறாங்க. ஆம்பளையே பயந்துட்டார். என்னது உண்மையாங்க? லேடி சொல்றாங்க போலாம் வான்னு, ஆம்பளை சொல்றாரு நீங்க கூட வந்தா தான் போவேங்கிறாங்க. லேடிஸ் வந்துட்டு நீங்க கூட வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க, அப்படிதானே? ஆனா இங்க கதை உல்டாவா இருக்கு. போறாங்க. அன்னைக்கு போய் கர்த்தருடைய பலத்தால அந்த இரும்பு ரதங்கள் ஆண்டவர் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவன்லாம் போய் சேத்துல மாட்டிட்டான். இப்படி ஒரு ட்விஸ்டை யாராவது எதிர்பார்க்க முடியுமா? 900 இரும்பு ரதத்தோட சண்டைக்கு வந்தவன் ஆத்துல சேத்துல மாட்டிட்டான். எங்க ஆண்டவர்ல ட்விஸ்ட் அங்கங்க வைப்பார். ஆண்டவர் ஒரு தாயை தான் எழுப்பினார். அதனாலதான் தெபோராள் சொல்றாங்க, கிராமங்கள் பாழாய் கிடந்தது, ஆனால் தெபோராள் என்னும் ஒரு தாய் எழும்பும் வரைதான். ஒரு தாய் எழும்பும் வரைதாங்க குடும்பத்துல குழப்பம் இருக்க முடியும். ஒரு தாய் எழும்பும் வரைதாங்க
குடும்பம் சின்னாபின்னமா இருக்க முடியும். ஒரு தாய் எழும்பு வரதாங்க பிள்ளைகள் தரக்குறைவாக இருக்க முடியும். ஒரு தாய் எழும்பும் பொழுது குடும்பம் மாறும். ஒரு தாய் எழும்பும் பொழுது உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறும். You see, a woman in the house sets the tone for the house, whether you believe it or accept it or not. நியாயாதிபதிகள்னா அவர்கள் யுத்தம் பண்ணி வெற்றியை கொண்டு வருகிறவர்கள். அந்த லிஸ்ட்ல பல நியாயாதிபதிகள் இஸ்ரவேல்ல இருந்தாங்க. ஒரே ஒரு நியாயாதிபதி தான் பெண் நியாயாதிபதி, அதுதான் தாயாகிய தெபோரா. Oh Jesus Christ, she fought a fight that brought victory. ஒவ்வொரு தாய்க்குள்ளும் ஒரு யுத்த வீராங்கனை இருக்கிறாங்க. பார்க்கறதுக்கு தாங்க நாங்கள் சிம்பிளாக இருக்கிறோம், உள்ள ஒரு டெரரே இருக்குது. நாங்கள் கிளம்புனோன்னா எல்லாம் மீதியானியர், பெலிஸ்டர், பொல்லாத மனிதன், கானானியர் எல்லாரையும் நாங்கள் சேத்துல மாட வைப்போங்க. எங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு பலன் இருக்கிறது. எல்லா தாய்மாரும் தலைமையில கை வச்சு சொல்லுங்க, ஐ எம் a fighter. அம்மா, நீங்க யுத்தம் பண்ணக்கூடிய முதலாவது பிரதானமான ஒரு வழி இருக்குன்னா அது ஜெபத்தின் மூலமா தான். ரூமை லாக் பண்ணிட்டு முட்டிய போட்டு கதறி பாருங்க. நீங்க 1000 மணி நேரம் பேசி மாறாத உங்க பையன் நீங்க 1/2 மணி நேரம் பண்ண ஜெபத்துல மாறி இருப்பாங்க. How to fight, எப்படி ஜெயிப்பது, எப்படி யுத்தம் பண்ணுவது? ஜெபத்தின் மூலமாக தான் யுத்தம் பண்ணும். ஏன்னா முழங்கால் யுத்தத்தை பார்க்கலும் மேலான யுத்தம் எதுவுமே இல்லை. When you pray, you can change things in your house. When you pray, you can change the atmosphere in your house. நீங்க ஜெபிக்கும் போது உங்க குடும்பத்தின் சூழ்நிலை, உங்க குடும்பத்தின் காரியங்கள், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, உங்க வீட்டுக்காரரோட வாழ்க்கை, இது எல்லாத்தையும் உங்க ஜெபம் மாத்துங்க. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஒரு தாய் ஜெபிக்கும்படி முழங்கால் படிடும் பொழுது பரலோகம் அண்ணாந்து பார்க்கிறது, என்ன சொல்ல வர்றாங்கன்னு. நல்லா சப்பாத்தி சுடுவீங்கன்னு தெரியும், ரொட்டி நல்லா போடுவீங்கன்னு தெரியும், ஆனால் நல்லா ஜெபிக்கிறீங்களா? இதுதாங்க ஆண்டவர் உங்களுக்கு முதன்மையாக வச்சிருக்கிற ஒரு கடமை. இந்த உலகம் நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லா விதமான குழப்பத்தையும் சொல்லிக் கொடுக்க விரும்புது. அதை எப்படி நீங்க கவுண்டர் பண்றீங்க? கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி கொடுத்தா தாங்க அது கரெக்ட் ஆகும். அதனாலதான் நீதிமொழிகள் சொல்லுகிறது 22:6, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். நம்ம வார்த்தையால கற்றுக் கொடுப்பதை விட வாழ்க்கையால கற்றுக் கொடுக்கணும். அதுலதான் பவர். டேய் பிரேயர் பண்றா, டேய் பிரேயர் பண்றாங்கிறத விட நீங்க பிரேயர் பண்ணி பாருங்க, அவன் கேட்ச் பண்ணிடுவான். ஓ இப்படிதான் போல. சனிக்கிழமை நீங்க சட்டை அயர்ன் பண்ணிட்டு இருக்கிறீங்க, பையன் வந்து பார்க்கறான், என்ன டாடி ஆச்சு? டேய் நாளைக்கு சர்ச்சுடா. ஓ அப்ப நாளைக்கு சர்ச்சனை இன்னைக்கு அயர்ன் பண்ணுவா. உங்க வாழ்க்கை உங்கள் வார்த்தைகளை விட சத்தமாக பிரசங்கிக்கும் ஒரு உயிருள்ள பிரசங்கமாக இருக்கிறது. உங்க பையன் கேட்கிற பிரசங்கமே உங்க வாழ்க்கை தான். இது செடியா இருக்கும்போது விட்டாச்சு, 5 விளையாதது 50 விளையுமான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்பயே மாறலைன்னா அதனாலதான் வசனம் என்ன சொல்லுகிறது? train them now, train them to pray. உங்க பிள்ளைகளை ஜெபிக்கிறதுக்கு ட்ரெயின் பண்ணுங்க. கர்த்தருக்கு ஊழியம் பண்றதுக்கு ட்ரெயின் பண்ணுங்க. ஊழியம் பண்றதுக்கு அப்பொழுதே கற்றுக் கொடுத்தார்கள். உங்க பிள்ளைகளை பயிற்றுவீங்க. அதுல அண்ணால அதை தான் பண்றாங்க. சாமுவேல் பிறந்தப்போ அண்ணால அவங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டாங்க, பாருங்க பால் மறந்ததுன்னு உடனே கோயிலில் போய் விட்டுருவேன், ஆமா இவன் ஊழியம் தான் பண்ணணும் வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டாங்க. அதே போல என்னைக்கு பிள்ளை எப்போ பால் மறக்கும்? 12வது படிக்கும் பொழுதா? பிள்ளை பால் மறந்துச்சுன்னா அப்பதான் குழந்தை. அது அப்பவே தேவாலயத்தில் கொண்டு போய் விட்டாங்களாங்க. அதே போல கொண்டு போய் அந்த பையனை தேவாலயத்தில் விடுறாங்க. அவர்தான் புகழ்பெற்ற தீர்க்கதரிசியாகிய நியாயாதிபதியாகிய சாமுவேல். ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக எழும்பி இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருந்தார். ஏன்? அவங்க அம்மா she trained him in that way. தேபோராளை எழுப்பி ஆண்டவர் தீர்வை உண்டு பண்ணினார். இன்றும் உங்களுடைய குடும்பங்களிலே, நம்முடைய வீடுகளில் ஆண்டவர் யுத்தம் பண்ணுகிற தாய்மாரை தேடிக்கொண்டிருக்கிறார். உங்களை கொண்டு ஆண்டவர் தேசங்களை மாற்றுவார். ஆண்டவர் உங்களை கொண்டு உங்கள் குடும்பத்தின் சூழ்நிலைகளை மாற்றுவார். Are you a fighting mother? The Lord is telling, arise Deborah. ஒரு தெபோராவை போல நீ உன் குடும்பத்தில், உன் வீட்டில், உன் சபையில, உன்னுடைய பட்டணத்தில் நீ எழும்ப மாட்டாய் என்று சொல்லி கேட்கிறார். எல்லா தாய்மாரும் தயவு செய்து நீங்கள் ஒரு நிமிடம் எழும்பி இருக்கும்படி வேண்டுகிறேன். We're going to pray for you online. Don't go anywhere. I want all the mothers to stand up. நீங்க ஆன்லைன்ல இருந்தாலும் I want you to stand up. We're going to pray for you. பரலோகத்தின் தகப்பனே, ஒவ்வொருவருக்காக உம்முடைய பாதத்திலே வருகிறோம். தெபோராவாக எழும்புவார்களாக. ஒரு யுத்தம் பண்ணுகிற தாயாக இவர்களை எழுப்பி இவர்களை கொண்டு ஆண்டவர் இவர்கள் குடும்பத்தையும் தேசத்தையும் சபையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி வேண்டுகிறேன். பிசாசின் வல்லமைகள் அழியட்டும் தகப்பனே. பிசாசின் சங்கிலிகள் முறியடிக்கப்படுவதாக. என் தேவாதி தேவனுடைய பலத்த வல்லமையின் கிரியை ஓ ரிமா ஷடூரா லக்ரோனம் ரெங்கல தோப்ரா சண்டரினியா உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வுகள் இறங்கும்படி வேண்டுகிறேன். வானத்தின் அக்கினி இறங்குவதாக. வானத்தின் வல்லமை இறங்கி பலப்படுத்தட்டும். யாராகிலும் சோர்வோடு வந்திருப்பாங்க என்று சொன்னால் ஒரு பலன் வரட்டும். இன்று இந்த ஆராதனையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆன்லைன்ல இங்க குரோம்பேட்ல இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். Lord, anybody whatever healing they need, let them receive it now. என்ன தேவைகள் இருக்கிறதோ தேவைகள் சந்திக்கப்படட்டும். என்ன அற்புதங்கள் வேண்டுமோ அற்புதங்கள் நடக்கட்டும். தேவாதி தேவன் உம்முடைய பிள்ளைகளை தொட்டு ஒரு அற்புதத்தை நடப்பிக்கும்படி வேண்டுகிறேன். ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம்.